நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியோட அன்புமணி அணியினர் வந்து சமூக வலைதளங்களில் ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு ஃபயர் விட்டாங்க அப்படின்னா, அந்த அந்த காட்சியை நீங்களே பாருங்க. இதுக்கு தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்க அல்லது வன்னியர் சங்கத்தை சேர்ந்தவங்க அல்லது அன்புமணியின் ரசிகர்களாக இருக்கக்கூடியவங்க அல்லது ஜாதி வெறியர்கள் வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு, பார்த்தியா திமுகவை விரட்டி அடிப்போம், திமுகவுக்கு பாடம் கற்பித்தோம், ஒன்று சேர்ந்து வென்று காட்டினோம் இப்படின்னு பல விதமாக உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எங்கே அப்படின்னா கிருஷ்ணகிரியில் திமுக கவுன்சிலரோட மகன் வந்து அசோக்குங்கிறவர் வந்து ஏதோ ஒரு விழாவில் வீரப்பனோட டிஷர்ட் போட்டு வந்ததை கிழிச்சு விட்டார்னு இந்த தரப்பு சொல்கிறாங்க. இன்னும் எதிர் தரப்புலேருந்து அதாவது அந்த திமுக தரப்புலேருந்து எந்த விளக்கங்களும் இல்லை. என்ன சம்பவம் அப்படிங்கிறது முழுமையாக இந்த நபர்களும் வந்து பதிவிடலை. கிருஷ்ணகிரியில் திமுகவை எதிர்த்து சண்டை செய்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களோட ஃபயர் வர்றதுக்கான காரணமாக இருக்குது. ஆனால் எதுக்கு திமுகவை எதிரி அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து இவங்ககிட்ட காரணமே கிடையாது. ஏன் அப்படின்னா, அன்புமணி திமுக கூட கூட்டணியில் இல்லை, அவ்வளோதான் காரணம். திமுக நம் எதிரி, திமுக நம் வன்னிய இனத்தின் எதிரி அப்படின்னு தொடர்ச்சியாக அன்புமணியாலையும் வந்து பிரச்சாரம் செய்யப்படுது. அன்புமணி பேச்சை கேட்ட இளைஞர்களும் சிலர் திமுகவை விரோதின்னு கட்டமைக்கிற வேலையிலும் இருக்காங்க. எதுக்கு திமுக வந்து விரோதின்னு சொல்லணும்? திமுக வந்து எம்பிசி அப்படின்னு ஒரு பிரிவை ஏற்படுத்தி 20% தனி இடஒதுக்கீடு கொடுத்துச்சு, அதுக்காக விரோதின்னு சொல்லணுமா? எதுக்கு திமுக விரோதின்னு சொல்லணும்? 1987 போராட்டத்தை முன்னிட்டு எம்ஜிஆர் கண்டுக்கலனாலும் அதுக்கடுத்து ஆட்சி அமைச்ச திமுக கலைஞர் தலைமையிலான அரசு வந்து 20% உள்ளிடஒதுக்கீடை ஏற்படுத்தி தந்தாங்களே, அதுக்காக திமுகவை எதிரின்னு நினைக்கணுமா? அல்லது திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ராமதாஸையோ அன்புமணியையோ எந்த வழக்கிலையும் கைது செய்யாமல் இருந்தாங்களே, அவங்க வன்முறைக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்களே, அதுக்கு எதிரின்னு நினைக்கணுமா? அதுக்கு எதிரின்னு நினைக்கணும் தான். அதுக்கு பாமக காரங்களோ ராமதாஸ் ரசிகர்களோ எதிரின்னு நினைக்கக்கூடாது. நடவடிக்கை எடுக்காததுனால தமிழ்நாட்டு மக்கள் வந்து எதிரின்னு வேணா நினைக்கலாம். அப்படி எந்த ஒரு கைது நடவடிக்கையும் ராமதாஸ் மீது பாயாமல் இருந்துச்சு, அதுக்கு திமுகவை எதிரின்னு நினைக்கணுமா? எதுக்கு நினைக்கணும்? அல்லது ராமதாஸை தூக்கிட்டு போய் உள்ளே வச்சு குத்துன்னு குத்தி மன்னிப்பு கடிதம் வாங்கினார் கலைஞர் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அது வாங்கினது ஜெயலலிதா. வன்னிய கடலா வங்கக்கடலா வன்னிய கடலான்னு பேசினாங்க, அதனால் சாதி வெறியோட பேசினாங்க, முடிஞ்சால் என்னை கைது பண்ணிப்பாருன்னு சொன்னாங்க, அதனால் தூக்கிட்டு போய் உள்ளே வச்சு குத்திட்டேன் அப்படின்னு ஜெயலலிதா சொன்னாங்களே. நீங்கள் ஒருவேளை எதிரியாக நீங்கள் நினைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதிமுகவை கூட நீங்கள் செய்த செயலுக்கு நடவடிக்கை வேணால் எடுத்திருக்காங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். அப்படி அந்த நடவடிக்கையின் அடிப்படையில் எதிரியாக நினைக்கணும்னா கூட அதிமுகவை நினைக்கலாம். ஆனால் அந்த அதிமுக கூட்டணியில் சேர்ந்துக்கிட்டு திமுக எதிரி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் தூக்கி உள்ளே வச்சா, யார் மாநாட்டுக்கு தடை விதிச்சா, யார் பாட்டாளி மக்கள் கட்சியே தடை பண்ணணும்னு சொன்னா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வரலாறெல்லாம் வந்து அன்புமணிக்கு தெரியாது, பாவம், அவருக்கு அரசியல் புரிதல் அவ்வளோதான். அட்லீஸ்ட் இந்த இளைஞர்களாவது புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சிருந்தா அப்படி எதிரி அப்படின்னு நீங்கள் ஓட்டு போடுங்க, போடாமல் போங்க, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அது திமுக பிரச்சனை. திமுக உங்ககிட்ட வந்து ஓட்டு கேட்கும், கேட்காம போகும், நீங்கள் போடலாம், போடாமல் போகலாம், அதெல்லாம் உங்கள் தனிநபர் பிரச்சனை அல்லது உங்கள் சுயம் சார்ந்த விருப்பம். அது திமுகவோட பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பொது உளவியலாக ஒன்று விதைக்கப்படும் போது அதற்கான பதிலை தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இங்கே திமுக எதிரி, அங்கே வீரப்பன் படத்தை கிழிச்சிட்டாங்க, அதனால் நான் பாரு திமுக பேனரை கிழிக்கிறோம், செருப்பு கொண்டு வீசுகிறோம், உதயநிதி பேனரை கிழிக்கிறோம் அப்படின்னு எதிர்வினை ஆற்றிக்கிட்டு இருக்கிற இந்த அறியாமையில் இருக்கிற பாவம் அப்பாவி இளைஞர்களுக்கு நாம் என்ன போய் கொடி பிடிச்சிருக்கீங்களா? மஞ்சள் கொடியும் பாமக கொடியும் பிடிச்சி அங்கே கலவரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்ககிட்ட இன்னொன்று கேட்குறோம். அங்கே வீரப்பன் படம் கிழிக்கப்பட்டதுன்னு உங்களை ஒன்று திரட்டி இருக்காங்கல்ல, ஒருவேளை அந்த டிஷர்ட்டில் உண்மை என்னன்னு தெரியல, நாம் அப்படியே நடந்ததாக கூட வச்சுக்கலாம். ஒருவேளை அந்த டிஷர்ட்டில் காடு வெட்டி குரு படம் இடம்பெற்று அந்த டிஷர்ட் கிழிக்கப்பட்டிருந்தா அன்புமணி ராமதாஸ் இந்த மாதிரி உங்களை தூண்டி விட்டுருப்பாரா? இப்படி அதுக்கு எதிர்வினை ஆற்றணும்னு சொல்லியிருப்பாரா? அப்படி ஒருவேளை கிழிக்க சொல்லியிருந்தா அது அன்புமணியே வேணா செய்ய சொல்லியிருப்பார். ஏன் அப்படின்னா, குரு உயிரோடு இருக்கும்போதும் சரி,
இப்போ குரு உயிரோடு இல்லாத போதும் சரி, வாய் வார்த்தைக்கு பிறந்த நாள், இறந்த நாள், நினைவு நாள்ல வந்து அண்ணன் சொல்லிப்பாரே தவிர, மாநாட்டுல கைத்தட்டு வாங்குறதுக்கு வேணா காடுவெட்டி குரு உடன் பிறவாத அண்ணன் சொல்லிப்பாரே தவிர, காடுவெட்டி குருவோட புகழ அழிக்கிறதுல, அவர் முன்னிலைப்படுத்தக் கூடாதுங்கிறதுல மிக கவனமா இருந்து செயல் திட்டங்கள முன்னெடுக்கக்கூடியவர் வந்து அன்புமணி ராமதாஸ் தான். அன்புமணிக்கு மிக கடுமையான போட்டியா அவர் திமுகவை கருதல. அன்புமணிக்கு மிக கடுமையான போட்டியா அதிமுகவை கருதல, சீமான கருதல, விஜய கருதல. அன்புமணி யாரை கருதினார் இப்பவும் கருதுகிறார் அப்படின்னா, அன்புமணிக்கு மிக தீவிரமான போட்டியா காடுவெட்டி குருவை தான் கருதுறார். அதனால தான் காடுவெட்டி குரு எந்த வடிவில் முன்னிலைப்படுத்தப்பட்டாலும் அதை எதிர்க்கிறாரு, அதை மழுங்கடிக்கணும்னு பார்க்குறாரு, அதற்கு எதிர்வினை ஆற்றணும்னு நினைக்கிறாரு அன்புமணி ராமதாஸ். அதற்கான எதிர்வினை தான். ஒருவேளை இங்கே குரு படமாக இருந்தால் இந்த எதிர்வினை இருந்திருக்காது. வீரப்பன் படம், வீரப்பனால தங்க கட்சிக்கு லாபம் இருக்குங்கிறதுனால தான். அதே குருனால கட்சிக்கு லாபம் இருந்தாலும் அன்புமணி புகழுக்கு அதில் தாக்கம் குறையுது அப்படின்னு அவர் கருதுவதனால காடுவெட்டி குருவை அவர் கண்டு கொள்வதே கிடையாது. அதை நினைவில் கொள்ளுங்க. ஏன் இந்த வீரப்பன் டிஷர்ட் கிழிக்கப்பட்டாங்கன்னு நீ இவ்வளோ பெரிய பிரச்சனையை களத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கல, ஒரு கட்சியாக போய் களத்தில் நிற்கிற, ஒரு வன்னியர் சங்கமாக களத்தில் நிற்கிற, ஒரு அமைப்பாக தானே, ஒரு தனிநபர், ஏதோ ஒரு அறியாமையில் இருக்கிற இளைஞன், ஏதோ ஒரு ரவுடி பையன் போய் அங்கே சண்டை போடல, ஒரு அமைப்பாக தானே நீ போய் அங்கே இந்த திமுகவுக்கு எதிரான எதிர்வினை ஆற்றிக்கிட்டு இருக்க. திமுக என்ன செஞ்சதுங்கிறது அப்படி அப்புறம் டிபேட்டபிள். அது நம்ம தகவல் வந்து ஒருவேளை திமுக தரப்பில் தப்பு இருந்தால் தப்புன்னு நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனால் இங்கே வன்முறையில் ஒரு அமைப்பான இளைஞர்களை தான் அங்கே கூட்டு போய் இறக்கியிருக்கு. ஆனால் இப்படி கட்சி செய்கிற, வன்னியர் சங்கம் செய்கிற ஒரு செயல்பாட்டுக்கோ போராட்டக்கோ உன் பார்வையில் இது போராட்டம் இல்லை. அன்புமணி தரப்புலேருந்து ஏதாவது அறிக்கை வந்துச்சா? இந்த திமுகவோட செயலை கண்டித்து அறிக்கை விட்டுருக்காரா? எக்ஸ் தளத்தில் பதிவு போட்டிருக்காரா அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்க. நீ உட்கார்ந்து ரோட்டில் இறங்கி கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்க, நாளைக்கு கேஸ் வாங்கி எஃப்ஐஆர் வாங்க போகிறது நீ. ஆனால் அன்புமணி தரப்புலேருந்து ஒரு சின்ன மூச்சு கூட விடலை திமுகவை எதிர்த்து அப்படிங்கிறத கவனிச்சு. ஒன்று ரவுடி பயலாக்கிட்டு அன்புமணியும் அவர் பிள்ளைங்களும் அவர் தலைமுறையும் பேர பிள்ளைங்களும் வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நீ போய் ரோட்டில் பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க, ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்க, பேனரை கிழிச்சிக்கிட்டு இருக்க. வந்து கிழிக்க சொல்ல வேண்டியதான அன்புமணியோட பெண்களை. அவங்க வந்து ஓட்டு கேட்கறதுக்கு வராங்கல்ல, இதையும் நாங்கள் யார் ஆண்ட பரம்பரை, நாங்கள் யார் மாவீரர் பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் ஆளாக வந்து முன்களத்தில் நின்று பேனரை கிழிக்க வேண்டியதானே திமுகவோட பேனரை. இதே அன்புமணியோட மகள்கள் செய்ய வேண்டியதானே, சம்யுக்தா, சஞ்சுத்ரா, சங்கமித்ரா இவர்கள்லாம் செய்ய வேண்டியதானே. ஒரே மித்ராக்களாக இருக்காங்கல்ல, செய்ய வேண்டியதானே. ஏன் செய்ய மாட்டாங்க அவங்க? ஏன்னா அவர்களுக்கு வேற வேலை இருக்குது. சொகுசு வாழ்க்கைக்கான அடுத்த தலைமுறைகளுக்கான பணிகள் வந்து நிறைய இருக்குது. அவங்க அதில் வந்து கவனம் செலுத்திக்கிட்டு இருப்பாங்க. உங்களை தான் ரவுடிசம் செய்ய களத்தில் இறக்கி விடுவாங்க. அப்படி களத்தில் இறக்கி விட்டுட்டு கை விட்டுருவாங்க. இத்தனை ஆண்டு காலமும் பாட்டாளி மக்கள் கட்சி செய்தது தொண்டர்களை களத்தில் காடுவெட்டி குருவை உட்பட களத்தில் இறக்கி விட்டுட்டு ரவுடி பயலா மாற்றி விட்டுட்டு கைவிட்ட கதை தான் இத்தனை ஆண்டு காலம் அத்தனை பேருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் குடும்பம் செய்தது. எச்சரிக்கையோட இருங்க. இந்த விடயத்திலையும் நீ தெருவில் ரவுடியாக இருக்க, ஒரு எதிர்வினை கூட அன்புமணி அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு அறிக்கை, அதுவும் அவர் உட்காந்து டைப் பண்ண போகிறதில்ல, அதுக்கும் ஒரு ஆள் வச்சிருக்கிற ஆள்கிட்ட இதுக்கு ஒரு ஆதரவாக செய்தி போடுப்பான்னு சொல்கிற அளவுக்கு கூட அன்புமணிக்கு அந்த விடயத்தின் மீது அக்கறை இல்லை. வெறுமனே உங்களை ரவுடி பயல்களாக காட்டி தேர்தல் பலத்தில் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவரோட இலக்காக இருக்குது. இன்னொரு விஷயத்தை கூடுதலாக சொல்கிறோம். தேர்தலுக்கு 2 மாதங்கள் தான் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலே தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு 2011 இன்னும் சொல்ல போனால் 2009க்கு அப்புறமே. ஆனால் தேர்தல் கணக்காக நீங்கள் 2011 எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 21, 26 கிட்டத்தட்ட 16, 17 ஆண்டுகளாக தொடர் தோல்வி. ராமதாஸ் அன்புமணி யார் பக்கம் இருக்கிறாங்களோ அவங்க தோல்வி அடைவாங்க அப்படிங்கிற நிலைமையில் இருக்குது. அந்த செல்வாக்கை மீட்டெடுக்கு தான் வன்னிய இளைஞர் மாநாடு, அவங்க ஜாதிவெறி மாநாடையும் இந்த மாநாடுன்னு சின்ன சின்ன பெரிய மாநாடாகவும் சின்ன மாநாடுகளாகவும் பல விஷயங்களை ஒருங்கிணைச்சாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி கலவரங்கள்லையும் ஈடுபட வைக்கிறாங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு 2 பள்ளி மாணவர்களை பாமகவோட மாவட்ட நிர்வாகி ஏதோ வழியில் குறுக்க வந்தார்னோ பேனரை கிழிக்க வந்தார்னோ ஏதோ போட்டு சரமாரியாக உயிர் போகிற அளவுக்கு அடித்து தாக்கியிருக்காருங்கிற செய்திகள்லாம் வருது. கலவரங்களுக்கு மீன் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற கழுகு போல கொக்கு போல பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அன்புமணி தரப்பினரை சார்ந்த நபர்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு மிகப்பெரிய கலவரத்தின் ஊடா சாதி ஒருங்கிணைப்பை செஞ்சிடலாம், வன்னியர் எழுச்சியை ஏற்படுத்திடலாம், நம்ம சாதிக்கு ஆபத்து, இவன் எல்லாம் நம்மளை அழிக்க வரான், நமக்கு உரிமை மறுக்கப்படுது, அப்படி இப்படின்னு எதையாவது உருட்டி ஒருங்கிணைவை ஏற்படுத்திடலாம் அப்படின்னு அன்புமணி தரப்பு வந்து பிணந்தின்னி கழுகுகள் போல வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க.
எச்சரிக்கையோடு இருக்கணும். வெறும் வன்னியர் சமுதாய இவர்கள் எதிர்த்தரப்புல நிப்பாட்டி இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களா இருந்தாலும் சரி, தலித் மக்களா இருந்தாலும் சரி, அல்லது அவர்களை காட்டி அரசியல் செய்யக்கூடிய வன்னிய இளைஞர்கள் அவர்களை விடவும் மிக கவனமா இருக்கணும். பிணந்தின்னி கழுகுகள் காத்துக்கிட்டு இருக்கு கலவரத்திற்காக, கலவரத்தில் பலியானவர்களை தின்பதற்காக, வாக்கு அரசியல் என்னும் பிணத்தை தின்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கு அன்புமணி தரப்பு அப்படிங்கிறதுக்காக எச்சரிக்கை விடத்தான் இந்த பதிவு. இளைஞர்கள் எச்சரிக்கையா இருங்க. அவர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்வது போலவே நீங்களும் சொகுசு வாழ்க்கை வாழணும்னு நினைங்க. ரோட்ல போய் ரவுடியா பொறுக்கியா சாவாதீங்க. நீங்க போராடுறது உரிமைக்காக இல்லை, இன்னொருத்தனுக்கு அடியாளா அடிமையா வந்து ரோட்ல இறங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுங்க. நன்றி.